சென்னை துறைமுகத்தில் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளான காரின் ஓட்டுநரை துரிதமாக தேட வலியுறுத்தி அவரது குடும்பத்தினர் துறைமுக நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள். நேற்று இரவு துறைமுக வளாகத்தினுடைய 7வது நுழைவாயில் அருகே முகமது சகி என்ற ஓட்டுநர் கடற்படை அதிகாரி ஒருவரை கூட்டிக்கொண்டு உள்ளே சென்றிருக்கிறார். அப்போது காரை பின்புறமாக இயக்க முயலும் பொழுது கார் கடலுக்குள் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடற்படை அதிகாரி காரின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு வெளியில் வந்ததாகவும் அவருக்கு ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்று இரவு 11 மணிக்கு கடலுக்குள், அதாவது 85 அடி ஆழம் இருப்பதாக அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. அதிலிருந்து காரை மட்டும் மீட்டிருக்கிறார்கள். ஆனால் காரில் உள்ள இயக்கிய ஓட்டுநருடைய தகவல் என்னானது என்று தெரியவில்லை. காரில் அந்த ஓட்டுநர் இல்லை. காரை எடுத்த பிறகு தான் தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகு அவரை தேடும் பணி இரவு 2 மணி வரைக்கும் நடைபெற்று இருப்பதாக துறைமுக அதிகாரிகள் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரை இயக்கிய முகமது சகி என்பவருக்கு நீச்சல் தெரியாது என அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நள்ளிரவில் அவரை தேடும் பணி மிகவும் சவாலாக இருப்பதாகவும் கடலின் அலை சீற்றம் அதிகமாக இருப்பதன் காரணமாக தேட முடியவில்லை எனவும் உறவினர்களிடம் கடற்படையின் மூலமாக துறைமுக அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு இன்று காலை 6 மணியிலிருந்து முகமது சகியை தேடும் பணி தொடரும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடலோர காவல்படையினுடைய வீரர்கள் மற்றும் ஸ்கூபா டைவர் உள்ளிட்ட வீரர்கள் மூலமாக அவரை தேடும் பணி நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் காலை 10 மணி ஆகியும் அவரை தேடக்கூடிய அந்த பணி நடைபெறவில்லை என அவருடைய உறவினர்கள் அந்த 7வது நுழைவாயில், துறைமுகத்தினுடைய 7வது நுழைவாயில் பகுதியில் உட்கார்ந்து தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது துறைமுக அதிகாரி வந்து அவருடைய ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்கூபா டைவர் இங்கே வந்திருக்கிறார்கள், அவருடைய உடலை தேடக்கூடிய பணி தொடங்கி இருக்கிறது என கூறி அவருடைய உறவினர்களை அந்த தேடுதல் பணி நடைபெறக்கூடிய இடத்திற்கு தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். விரைந்து முகமது சகியின் நிலை என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 12 மணி நேரங்களுக்கு மேல் கடந்து விட்டது அவர் கடல் நீருக்குள் சென்று. அவருக்கு ஏற்கனவே நீச்சல் தெரியாது, காருக்குள்ளும் அவர் இல்லை என்ற காரணமாக அவர் தேடக்கூடிய பகுதியை சீக்கிரமா நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். தற்பொழுது அவர்கள் துறைமுக வளாகத்திற்குள் அவருடைய கார் விழுந்த இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 2 மணி நேரத்திற்கு உள்ளாக முகமது சகியினுடைய நிலை என்ன, அவரை மீட்கப்படுவதற்கான வழிகள் எல்லாம் செய்யப்படும். 2 மணி நேரத்திற்குள் அவருடைய நிலை என்பது குறித்து தெரிய வரும் என துறைமுக அதிகாரிகள் அவர் குடும்பத்தினரிடம் தற்போது உத்தரவாதம் அளித்து உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள்.